மா ப்ளீஸ் ஐ நீட் டு டாக் டு யூ ரைட் நவ். எப்பயுமே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எங்களுக்கான ஸ்பேஸ் உங்ககிட்ட எங்கே இருக்குது? என்னோடய கோர்ஸ் கவுன்சிலிங்க்கு நீங்கள் தான் வரணும்னு அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணேன். நீங்கள் வரல. லாஸ்ட் மந்த் உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் இருந்தது, அதை ஸ்கிப் பண்ணீங்க. அப்படி என்ன விட, உங்கள் ஹெல்த்தை விட அப்படி என்ன உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டாங்க? இன்றைக்கி எனக்கு ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்குது. நான் 10 o'clock சென்ட் பண்ணணும். உங்களை 1 week நான் ஃபாலோ பண்ணுறேன் ஹெல்ப் பண்ண சொல்லி. பட் யூ நெவர் கேர் ஃபார் இட். ப்ளீஸ் லெட்ஸ் டேக் அ பிரேக்மா. ஃபார் மீ, ஃபார் யூ, ஃபார் அஸ். லெட்ஸ் டேக் அ பிரேக் ப்ளீஸ். இவ்வளோ நல்லா பேச கற்றுக்கிட்டியா நீ? வெரி குட். எனக்கு ஒன்றை பிடிக்குமா என் ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக ஒன்றை தான் பிடிக்கும். ஒன்றை பிடிச்ச காரணத்தினால தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு என்னோடய குழந்தைங்களாம் தெரியுறாங்க. எனக்கு நீ வேறு அவங்க வேறு கிடையாது. அண்ட் பிரேக் எடுக்கிறத பற்றி பேசுகிறேன் இல்லையா? எல்லாரோட லைஃப்லையுமே பிரேக் எடுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வரும். அதுக்கு நடுவில் இந்த தலைவலி, ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் பெருசாக தெரியாது. ஃபார் அ டீச்சர் அது சுத்தமாக தெரியாது. அண்ட் அவரோட ப்ராஜெக்டை 7 மணிக்கு கரெக்ஷன் பண்ணி உனக்கு மெயில் பண்ணிட்டேன். மேடம் தான் இன்னும் அதை பார்க்காம இருக்கீங்க. ஒரு மதராக எங்களோட கடமையில் எப்போயாவது நாங்கள் தவறிருக்கலாம். ஆனால் ஒரு டீச்சராக கடமை தவறுனதே கிடையாது. மெயிலை செக் பண்ணேன். தன்னோட ஃபேமிலிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸோட வளர்ச்சிக்காக பாடுபடுற எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு அவங்க கூட மூவ் ஆன் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றது ரொம்ப 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 டஃப்பான விஷயம். அதை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்ருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் டே விஷஸ்.